அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக பிரச்சனை, சிறுநீரக கோளாறு. இப்போது நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு கொண்டுட்டு பிரச்சனையில் சந்திச்சிட்டு இருக்காங்க. இப்போ மெயின் ரீசன் நம்ம பார்க்குறோம். முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40 வயதுக்கு அதிகம் உள்ள வயதினருக்கு தான் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் வரும். இப்போ அப்படி இல்லை. நவடேஸ் யங்ஸ்டருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளோட சுற்றுப்புற சூழல், உணவு முறைகள் இதெல்லாம் கூட நிச்சயமாக நம்ம உடலை பாதிக்கிறது. இப்போ ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஃபீவர் வச்சுக்கோங்க, அல்லது ஹெட்டேக், வயிற்று வலி, இதற்கு நம்மளா மெடிசன் எடுக்கிறது, பெயின் கில்லர்ஸ், அதனாலேயே நம்ம கிட்னி பாதிக்குது. ரொம்ப ஸ்மோக்கிங், ஆல்கஹால், முறையான டயட் கிடையாது, நமக்கே தெரியாமல் நம்மளோட உடம்பை பற்றி நம்மளே அறியாமையினால் சிலருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அதிக ரத்த அழுத்தம் இருக்குது. ஆனால் அது அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வந்ததில்லை, சின்ன வயசு தானே அப்படின்னு செக் பண்ணிக்கிறதே இல்லை. கவனிக்காமல் விடும் பட்சத்தில் நிறைய பேஷண்ட் நான் பார்க்குறேன், திடீர்னு மயங்கி விழுந்துட்டார், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், செக் பண்ணால் பிபி ரொம்ப அதிகம் இருக்குது, உடனே பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, யூரியா கிரியேட்டினைன் அதிகம், ஹீமோகுளோபின் மிக குறைவு, ஸோ மூச்சு வாங்குது, மயங்கி விழுந்துட்டாரு. உடனே இம்மீடியட் டயாலிசிஸ். நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிபி அப்பரட்டஸ் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு குளுக்கோமீட்டர் சுகர் பார்க்குறதுக்கும் வாங்கி வச்சுக்க. இது ஒரு 1000, அது ஒரு 1000 rupees இருக்கும். இதெல்லாம் நமக்கு பேசிக் இன்னைக்கு தேவை. வாரத்தில் 2 நாள் பிபி பார்த்துக்குங்க, வாரத்தில் 2 நாள் சுகர் பார்த்துக்க, ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போது முன்னாடிலாம் பார்க்குறேன் நான் 60, 70, 80 வயசு ஆளுங்களுக்கு தான் கிட்னி ப்ராப்ளம். கேட்டால் எனக்கு 40, 30 இயர்ஸாக டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. இப்போது 2 years தான் ஆச்சு டயபெட்டிக்கு, 1 year தான் ஆச்சு ஹைப்பர் டென்ஷன், ஆனால் இப்போ கிட்னி ப்ராப்ளம். ஏன்னா அவங்க முறையாக எல்லாம் ஃபாலோ பண்ணி கவனிச்சதுனால அவங்களுக்கு லேட்டாக கிட்னி ப்ராப்ளம் வருது. அதுவும் முறையாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இல்லாமலும் இருக்கிறாங்க. நம்மளை விட வயசானவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் இப்போ யங்ஸ்டரு இந்த பாதிப்பில் இருக்காங்க. பிபி இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க பேஷண்ட்டு, நான் போனேன், டாக்டர் மாத்திரை கொடுத்தாரு, அப்புறம் கொஞ்ச நாள் சாப்பிட்டேன், திருப்பி நான் போனேன், கண்ட்ரோல் இருந்துச்சு, பிபியே இல்லை, அதனால் மாத்திரை விட்டுட்டேன். திருப்பி நான் செக் பண்ணணும், பிபி இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிட்டா, இருந்தால் மெடிசனோ டயட்டோ ஃபாலோ பண்ணலாம், இல்லை அப்படின்னா மெடிசன் தேவையில்லை, டயட்டாவது அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணால் திரும்ப திரும்ப நமக்கு பிபியோ சுகரோ அதிகம் ஆகாமல் தடுக்கும் வழி இருக்குது. சரி, இப்போ கிட்னி ப்ராப்ளம் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? பொதுவாக பார்த்தா காலையில் தூங்கிலத்தா முக வீக்கம், அப்புறம் ஒரு 2-3 hours கால் தொங்க போட்டு உட்காந்துருந்தா கால் வீக்கம் வரலாம், வயிறு உபசம் இருக்கலாம், அஜீரணம் இருக்கலாம், மலச்சிக்கல் கண்டிப்பாக அநேகம் பேருக்கு இருக்கும். 100 பேர் எடுத்தால் 90 பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும். அப்புறம் இந்த யூரியா கிரியேட்டினைன் லெவல் அதிகமாக இருக்கும், சிலருக்கு யூரிக் ஆசிட் கூட அதிகமாக இருக்கும், சிலருக்கு அடிக்கடி கிட்னி ஸ்டோன் அதன் காரணமாக கிட்னி பாதிப்பும் ஏற்பட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் அரிப்பு, வியர்வை குறைவு, ஹீமோகுளோபின் குறையும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி சளி, இருமல் வரலாம், திடீர்னு உங்களுக்கு உள்காய்ச்சல் போல ஒரு உடம்புல ஒரு நடுக்கம், ஒரு படபடப்பு வரலாம், யூரின் போகிறதுல நுரையாக போகலாம், டயர்டு இருக்கலாம், அடிக்கடி நீங்களா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகலாம். இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். இதெல்லாம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சி இப்போ உங்களுக்கு 1.2 கிரியேட்டினைன் லெவல் நார்மல். நான் என்ன சொல்கிறேன், 1 வந்தாலே எனக்கு கிட்னி பிரச்சனை 50% இருக்குது அப்படின்னு நினச்சி உப்பு சாப்பிட்றது குறைங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 grams உப்பு சாப்பிட்டா போதும். ஆனால் நம்ம 40 grams சாப்பிட்றோம். இன்னும் சிலர் சாதத்தில் கூட உப்பு போட்டு சமைக்கிறாங்க. அதனால இதெல்லாம் தவிர்க்கணும். அதே போல் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளமா முடிந்தளவு ஆரம்பத்திலேயே வந்தீங்கன்னா நிச்சயமாக டயாலிசிஸ் செய்யாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு, தொடர்பு கொண்டு பயன்பெறுவீர்கள். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.
அன்னை மரியே வாழ்க.